So viewers, back to our channel. இந்த வீடியோவில் எம்ஐ மொபைல் ஃபோனுக்கு லைனேஜ் ஓஎஸ் போடுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எம்ஐ மொபைல் ஃபோனுக்கு எப்படி அன்லாக் பூட் லோடர் பண்ணுறது வந்து பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டியாக நம்ம எம்ஐ மொபைல் ஃபோனுக்கு டிடபிள்யூஆர்பி ரிகவரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் 2 வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதோட கண்டினியூட்டியாக எப்படி எம்ஐ மொபைல் ஃபோனுக்கு கஸ்டம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் கஸ்டம் ஓஎஸ் லைனேஜ் ஓஎஸ் அதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணுங்கள். அபவுட் ஃபோனில் எம்ஐ வெர்ஷன் வந்து 4 டேப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷனில் அந்த ஓஎம் அன்லாக்கிங் வந்து எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எம்ஐயோட அன்லாக் ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்டு இருக்கணும். தட் திஸ் டிவைஸ் இஸ் அன்லாக். ஸோ அன்லாக் ஸ்டேட்டஸில் இருக்கணும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மொபைல் ஃபோன் ஒரு வைப்ரேட் ஆகிற வரைக்கும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் போட் மோடுக்கு போயிடும். அதாவது நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் போட் மோடுக்கு போயிருக்கும். ஸோ லைனேஜ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லைனேஜிலேருந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு லைனேஜ் ரிகவரி ஃபைல்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம டிடபிள்யூஆர்பி ரிகவரி ஃபைல் வந்து எப்படி வந்து எம்ஐ மொபைல் ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி லைனேஜுக்கு செப்பரேட்டாக ஒரு ரிகவரி ஃபைல் இருக்குது. அந்த ரிகவரி ஃபைல் வந்து எம்ஐ மொபைல் ஃபோனுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மினிமல் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் பூட் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத நான் எம்ஐ அன்லாக் பூட் லோடர் அந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் அந்த லைனேஜ் ரிகவரி ஃபைல். இந்த இமேஜ் ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்க் சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், மினிமல் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் பூட், இதில் ஆல்ரெடி இருக்க ரிகவரி ஃபைல் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ லைனேஜ் ரிகவரி ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் வந்து ரிகவரின்னு ரீநேம் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய சிஸ்டமில் மினிமல் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் பூட் டிவைஸ் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமல் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் இதில் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஒரு கமாண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் விண்டோவில் ஃபாஸ்ட் பூட் ஸ்பேஸ் ஃப்ளாஷ் ரிகவரி ஸ்பேஸ் ரிகவரி டாட் இமேஜ் என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து இந்த லைனேஜ் ரிகவரி ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு போய்டுவோம். ஸோ ஃபோனில் மெனு பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ ஃபாஸ்ட் பூட் மோடில் இருந்து ஃப்ளாஷ் ரிகவரி மோடுக்கு வந்து இது ஃபோன் வந்து போயிடும். ஸோ மெனு பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து ரிகவரி மோடுக்கு போயிடுச்சு.
இப்போ ஒரு மெமரி கார்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டு வந்து ஃபோனில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஃபோன் இன்சர்ட் பண்ணிவிட்டு எஸ்டி சூஸ் பண்ணிவிட்டு ஸோ எம்ஐன்ற ஃபோல்டரில் நான் போட்டிருக்கேன் அந்த லைனேஜ் ஓஎஸை. அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து கஸ்டம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் வந்து ஸ்கிரிப்ட் சக்ஸஸ் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சக்ஸஸ்னு இருக்கும். அதாவது நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து அந்த கஸ்டம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துட்டு சப்போஸ் இது மாதிரி யுவர் டேட்டா மேபி கரப்டட்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் வந்து பண்ணிவிடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டா எல்லாமே பேக்கப் எடுத்துருங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து டேட்டா கரப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்கள் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து நியூ ஓஎஸ் வந்து அதுக்கு கஸ்டம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த லைனேஜ் ஓஎஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுடைய எம்ஐ மொபைல் ஃபோனில் வந்து நியூ கஸ்டம் ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.